Hello everyone, welcome to Thinapadi Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாலியில் ரித்திகா அவங்க பண்ண ஆப்பிள் ஜிலேபி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் சர்க்கரை அரை கப் எடுத்துக்கோங்க. தண்ணி அரை கப் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரையட்டும். இதில் க்ரஷ் பண்ண, அதாவது ஒன்று ரெண்டுமா பொடிச்ச ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட ரோஸ் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரோஜா மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பிசு தன்மை வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அரை ஆப்பிளுக்கு அரை கப் மைதா மாவு கரெக்டாக இருந்தது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணுறதுனால ஜிலேபியில் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த புளிப்பு தன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஃபுட் கலர் எல்லோ இல்லைனா ஆரஞ்சு, உங்கள் விருப்பம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஆப்பிள் அந்த கோட்டிங் நல்லா வரும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஆப்பிள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை ஆப்பிள் தான் எடுத்துக்கிறேன். அரை ஆப்பிள்லேயே நிறைய உங்களுக்கு இந்த ஜிலேபி வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. மீடியம் ஸ்லைஸாக இருக்கணும், ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்தது நம்ம ஆயில் சுட வைக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஆப்பிள் பீஸா எடுத்து இந்த மாவில் தோச்சு டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இந்த ஜிலேபி பண்ணுறச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியான உடனேவே நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் கொதிக்க விட்டோம்னா உள்ளே இருக்கிற ஆப்பிள் பார்த்திங்கன்னா நல்லா சாகியாகி சொதன்னு இருக்கும். ஸோ நம்ம 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆன உடனேவே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நமக்கு வார்மாக இருக்கிற சுகர் சிரப்பில் போட்டுற வேண்டியதான். சுகர் சிரப் உங்களுக்கு ஆறி போயிருந்ததுன்னா லைட்டாக சுட வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பொரிச்செடுத்த ஆப்பிள் ஜிலேபியை அதில் போட்டுக்கலாம். இந்த ஆப்பிள் பொரிச்சு போடுறச்சே சுகர் சிரப் மட்டும் கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் இந்த பாகு சர்க்கரை பாகு அந்த ஆப்பிள் ஜிலேபியில் நல்லா ஊறும். அதே மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துருங்க. மேலே நம்ம பாதாம் பிஸ்தாலாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணலாம். நான் இன்றைக்கி குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக வீட்டில் கெஸ்ட் வராங்கன்னா டக்குன்னு பண்ணக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.